இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சினிமாட்டிக் சேனல் தான் பார்க்க போறோம். இன்ஸ்டா போற வீடியோ தான் பார்க்க போறோம். சினிமால எந்த பின்புலமும் இல்லாத ஒரு மனுஷன் ஈரோட்ல ஒரு சின்ன கிராமத்திலிருந்து வந்த ஒரு சின்ன வயசு பையன் சாப்பாட்டுக்காக சைக்கிள் ரிக்ஷா இழுத்தாரு, சர்க்கஸ்ல கோமாளி வேஷம் போட்டாரு. அதே மனுஷன் தான் பின்னால தமிழ் சினிமாவோட கிங் ஆஃப் ஸ்கிரீன் பிளேன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லப்படுறாரு. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கலைஞர் கே பாக்யராஜ் இன்னைக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருக்காரு. அவரோட தவிர்க்கவே முடியாத அந்த ஜேர்னி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜனவரி 7, 1953 ஈரோட்ல ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தவர் தான் நம்ம பாக்யராஜ். அந்த காலத்துல PUC வரைக்கும் படிச்சுட்டு கோயம்புத்தூர்ல காலேஜ்ல சேர்ந்து பாதியிலேயே டிராப் அவுட் ஆனாரு. ஆரம்ப காலம் அவருக்கு அவ்வளவு சாதாரணமா இல்ல. காலேஜ் படிப்பை பாதியில விட்ட பாக்யராஜ் ஹைதராபாத் போனாரு. அங்க ஹோட்டல்ல வெயிட்டரா சில காலம். இன்னைக்கு இந்திய சினிமாவே கொண்டாடுற இவர் அன்னைக்கு தன்னோட பசிய சர்க்கஸ்ல கோமாளி வேஷம் போட்டாரு. என்னதான் தன்னோட வறுமையை போக்க அத்தனை வேலைகள் எல்லாம் செஞ்சாலும் அவரோட சினிமா காதல் அவரை சென்னைக்கு கூட்டிட்டு வந்துச்சு. சென்னைக்கு வந்ததும் அப்போ இருந்த ஜி ராமகிருஷ்ணன்கிற டைரக்டர் கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்தாரு. ஆனா அந்த படம் ஷூட்டிங்லயே டிராப் ஆயிடுச்சு. ஆனா எப்படியாவது இந்த சினிமாக்குள்ள போயிடணும்னு அப்போ இருந்த தயாரிப்பாளர் தூயவன் வீட்டுல டெய்லியும் நின்னாரு. தன்னோட விடாமுயற்சியால தூயவன் மனசுல இடம் பிடிச்ச பாக்யராஜ்க்கு அவர் மூலமா இயக்குனர் இமயம் பாரதி ராஜா கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஆகிற வாய்ப்பு கிடைச்சது. 16 வயது நிலை படத்துல தான் இவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் பயணம் பாரதி ராஜா கூட ஆரம்பிச்சது. சின்ன சின்ன சீன்ஸ்லயும் டைலாக்ஸ்லயும் கூட பாக்யராஜ் கொடுத்த இம்ப்ரவைசேஷன்ஸ் பாரதி ராஜாவை வியக்க வச்சது. அதே படத்துல சின்ன கேமியோ பண்றதுக்கான வாய்ப்பும் பாக்யராஜுக்கு கிடைச்சது. பாக்யராஜ் ஸ்பான்டேனியஸா டைலாக் சொல்றதும் சீன்ஸ் எழுதுற திறமையும் பார்த்து பாரதி ராஜா அவரோட அடுத்தடுத்த படங்களான கிழக்கே போகும் ரயில், டிக் 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 படங்களுக்கு ஸ்கிரிப்ட்ல கூட ஒர்க் பண்ற வாய்ப்பை கொடுத்தாரு. அது எங்கேயோ வந்தா கடைசியில நேரம் கேட்கவே வேணாம். இன்னைக்கு தனியா தெரியுது இந்த வாய்ஸ். முக்கியமான படங்கள்ல இந்த 2 படங்களுமே இருக்கு. அதுக்கு பாக்யராஜோட ஸ்கிரீன் ரேட்டிங்கும் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். மற்றவங்களுக்காக போலித்தனமா வாழறதை விட தனக்காக மனசாட்சிப்படி வாழறதான். நீ மாடலிங்ல மட்டும் இல்ல, வாழ்க்கையிலும் வித்தியாசமாக இருக்கு. கமல்ஹாசனோட டைம்லெஸ் கிளாசிக் சிகப்பு ரோஜாக்களோட வசனகர்த்தாவும் நம்ம பாக்யராஜ் தான். எனக்கு ரொம்ப நாள் லைஃப்ல ஒரு ஆசை, ஒரு ஹோட்டல், அதுல ஒரு சின்ன ஏசி ரூம், என்ன மாதிரி ஒரு 10 சர்வன்ட், நாம வேலையா இருக்கணும்னு ஒரு ஆசை. தன்னோட செட்ஸ்ல பாரதி ராஜாவோட ஹீரோக்களுக்கு பாக்யராஜ் நடிச்சு காட்டுறத பார்த்ததுமே அவருக்குள்ள ஒரு ஹீரோ இருக்கிறத கண்டுபிடிச்சாரு பாரதி ராஜா. ரஜினி, கமல் மாதிரியான அத்தனை இமயங்களை வச்சு டைரக்ட் பண்ண பாரதி ராஜா 1979ல தன்னோட சிஷ்யனான பாக்யராஜ தன்னோட புதிய வார்ப்புகள் படத்துல ஹீரோவாக்கி அழகு பார்த்தாரு. இந்த படத்துக்கு ஹீரோ நீதான், ரைட்டர் நீ. பாக்யராஜ்ங்கிற ஒரு கலைஞன் ஆன் ஸ்கிரீன்ல ஒரு படம் முழுக்க வந்து முதல் படத்திலேயே புதிய வார்ப்புகள் மூலமா மக்கள் மனசுல இடமும் பிடிச்சாரு. ஹீரோ மட்டும் இல்லாம இதே படத்துக்கு ஸ்கிரீன் பிளேவும் பாக்யராஜ் தான். இந்த ஹீரோக்கு இதுதான் முதல் படம்னு யாராலையுமே நம்ப முடியாது. அப்படி ஒரு யதார்த்தமான பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல பாக்யராஜ் கொடுத்திருப்பாரு. சினிமா பாக்குற பழக்கம்டா. இப்ப நான் உன்னை எதுக்காக அழைச்சேன்னா தெரியுமா? வில்லனா அறிமுகமாகி பின்னாடி ஹீரோவானவங்க மத்தியில ஹீரோவா அறிமுகமான பாக்யராஜ் அடுத்த சில மாசங்கள்லயே வில்லனா கன்னி பருவத்திலேங்கிற படத்துல வந்து மிரட்டி விட்டாரு. இந்த படத்துக்கும் ஸ்கிரீன் பிளே பாக்யராஜ் தான். காசி வழியா ஓடும்போது தான் கல்விக்கு பேரை தேர்ந்தோம். வேற யாரோ டப்பிங் இருக்கு, அதுவும் உப்பு தண்ணி தான். இது நல்லா இருக்கு. மறுபடியும் எப்ப சொல்றேன். ஹீரோவான அதே வருஷம் தன்னோட குருநாதர் ஆசீர்வாதத்தோட வெளியே வந்து டைரக்டரா முதல் படத்தை இயக்குனாரு பாக்யராஜ். சுவர் இல்லாத சித்திரங்கள். பாவர்ட்டியில சிக்கி தவிக்கிற ஒரு ஏழை குடும்பத்தை காப்பாத்த தன்னோட சொந்த வாழ்க்கையோட சந்தோஷங்களை தியாகம் செஞ்சு வாழ்ற பொண்ணோட ஸ்ட்ரகிள்ஸ், அவளோட பக்கத்து வீட்டுக்கு வந்து அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கிற ஹீரோன்னு தமிழ் சினிமாக்கு இந்த கதையும் ஸ்கிரீன் பிளேவும் அவ்வளவு புதுசா இருந்துச்சு. ரயில்வெளி காட்டும் கஞ்சாடைக்காக எப்படி பாடுபட்டு ஓடோடி வந்திருக்கேன் தெரியுமா? அப்படியே பட்ட என்மேல் கோவமா? பேசுறாதா பேசு. வறுமை, கடன் சுமைன்னு டார்க்கான தீமை எடுத்து படம் பண்ணியும் கிரிட்டிக்ஸால மட்டும் இந்த படம் பாராட்டப்படல. அந்த வருஷத்தோட பிக்கெஸ்ட் பாக்ஸ் ஆபீஸ் ஹிட்டா மாறிச்சு.
இந்த பாட்டா? அடுத்தடுத்து ஹீரோவா படத்தோட பாட்டு தான் ஓரளவுக்கு பாகிராஜே ஸ்கிரீன் பிளே பண்ணாரு. சினிமால ஃபைட் பண்ற யதார்த்தத்தை தாண்டின ஹீரோக்கள் மத்தியில நம்மள இந்த படம் நம்ம பிறந்திருக்க மாட்டோம், பார்த்திருக்க பிடிக்க மாட்டோம். ஆரம்பிச்சாரு பாகிராஜ். ஸ்கிரீன் பிளேல இவர் தொட்ட ஒவ்வொரு படமும் தமிழ் சினிமாவுக்கு புதுமையான கதைகளா இருந்துச்சு. ஒரே நேரத்துல 2 கல்யாணம் பண்ணி அதை சமாளிக்க அவர் படுற பாட்டை காட்டுன பாமா ருக்மணி எல்லாம் தியேட்டர்களை திருவிழா கோலம் ஆக்குச்சு. பகல் பொழுதுல மாமா ஆத்துக்கு போயிடு, ராத்திரி பொழுதுல ருக்மிணி ஆத்துக்கு போயிடு. எப்படி சினிமாக்குள்ள காலடி எடுத்து வச்சு தன்னோட திறமையை மட்டும் நம்பி ஷார்ட் பீரியட்ல தமிழ் சினிமாவோட முக்கியமான டைரக்டரா மாறின பாகிராஜோட அடுத்த அவதாரம் ஆடியன்ஸை மட்டும் இல்ல சினிமாக்குள்ள இருக்கிறவங்களையே அதிர வச்சது. 1980 வந்து ஒரு கை ஓசைங்கிற படத்துல கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், தயாரிப்புன்னு அத்தனையும் அவரே எடுத்து பண்ணினதோட ஹீரோவாவும் நடிச்சாரு. இந்த படத்துல வாய் பேச முடியாதவரா நடிச்சிருப்பாரு. அந்த வாத்து மாதிரி நீங்களும் செயல் வராத ட்ராக்ல தலை கொடுத்தீங்க, தண்ணி இல்லாத கிணத்துல கல்ல கட்டிக்கிட்டு குதிச்சீங்க. இப்ப சொல்லுங்க, நீங்களும் வாத்தும் ஒண்ணுன்னு நான் சொன்னது சரிதானே? டைரக்டர் பாகிராஜ்க்கு மிகப்பெரிய பிரேக் கொடுத்தது மௌன கீதங்கள். கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த படம் நான் பார்த்திருக்கேன் ஃபுல்லா. சம படம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் பல வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு மீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில நடக்கிற திருப்பங்கள் தான் இந்த படத்தோட கதை. அவனை ஒருத்தன் தொட்டிருந்தா அவனை எரிஞ்சிருப்பான், அவனை எரிஞ்சிருப்பான். குடும்ப உறவுகளுக்குள்ள இருக்கிற சிக்கலான சைக்காலஜிய ரொம்ப யதார்த்தமாவும் அதே சமயம் பயங்கர என்டர்டெய்னிங்காவும் பாகிராஜ் இந்த படத்துல சொல்லியிருப்பாரு. இங்க நான் ஸ்டாஃப், நீங்க மேனேஜர். பேச்சுவார்த்தைகள் அந்த எல்லைக்குள்ள இருந்தா நாகரிகமா இருக்கும், இல்ல நான் கொஞ்சம் அநாகரிகமா நடக்க வேண்டியிருக்கும். இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே டிசைன் மொத்த இந்திய சினிமாவையே வியக்க வச்சது. இதோட அசுர வெற்றியால ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம்னு பல லாங்குவேஜஸ்ல இந்த படம் ரீமேக் ஆச்சு. ரிலீஸ் ஆன எல்லா லாங்குவேஜ்லயுமே மெகா ஹிட் ஆச்சு. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்ப தலைவிகளும் பெண் ரசிகைகளும் பாகிராஜா அவங்களோட சொந்த வீட்டு பிள்ளையா நினைச்சு தத்தெடுத்து கொண்டாடினாங்க. ஒரு டைரக்டர் ஒரு வருஷத்துல இப்படி பேன் இந்தியா லெவல்ல ஹிட் கொடுக்கறதெல்லாம் சாதாரணமான விஷயமே இல்ல. ஆனா பாகிராஜ் இதே வருஷத்துல மௌன கீதங்களை தொடர்ந்து இன்னும் 3 படங்கள்ல நடிச்சு டைரக்டும் பண்ணினாரு. அதுல ஒண்ணு இன்று போய் புதுசா கூடி வர ஒரு அழகான பொண்ணை கரெக்ட் பண்ண 3 இதெல்லாம் இந்த படம் ஃபுல்லா பாத்துறேன். காமெடி இதெல்லாம் கண்ணால அடிச்சீங்க. அதே சாத்தியம் பயங்கரம். இதெல்லாம் நீ பாரு, எனக்கு சாமர்த்தியம் இல்ல, நான் பாக்குறேன். கிளம்புங்க. நீதான் இதுக்கு நீதிபதி. என்ன சொல்றேன்? சாரி பிரதர், நான் இந்த கோராவை குடிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு வரைக்குமே டைம்லெஸ் படமா இருக்கு இது. இந்த படத்தோட காமெடி ட்ராக் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னா இது தெலுங்குல ராதா கல்யாணமும் ரீமேக் பண்ணாங்க. ஏன் நம்ம மாடர்ன் சினிமால கூட இந்த கதையோட இன்ஸ்பிரேஷன்ல நிறைய காமெடி படங்கள் வந்துகிட்டே தான் இருக்கு. ஐயோ, காலையில நம்ம வீட்டுக்கு ரேஷன் வாங்க சொன்னதுக்கு மாட்டேன்னு சொல்லிட்டேனே. இப்ப அடுத்தவங்க வீட்டுக்கு ரேஷன் வாங்குறத பார்த்தா அப்பா தோட உச்சிருவானே. படத்துல வர அந்த ரகுதாதா காமெடி, ஜன்னல் வழியா பண்ற லவ் சீன்ஸ், அப்புறம் பாகிராஜ் பேசுற அந்த ஸ்லாங், இது எல்லாம் மீன்ஸே இல்லாத அந்த காலத்திலேயே மக்கள் டெய்லி லைஃப்ல பேசி பயங்கரமா ட்ரெண்ட் ஆக்குனாங்க. நீங்க 5 மணிக்கு வர சொன்னீங்க, நான் 2 மணிக்கே இங்க வந்துட்டேன். நீங்க 5 மணிக்கு வர சொன்னீங்க, உங்க வார்த்தையை மீறக்கூடாதுன்னு தான் கரெக்டா 5 மணிக்கு காலையில இருந்து நான் இங்கதான் இருக்கேன். இதே வருஷம் வந்த அடுத்த படம் இதுக்கு கம்ப்ளீட்டா நேர்மாறா ஒரு மொரட்டு த்ரில்லர் படம் விடியும் வரை காத்திரு. அது வரைக்கும் பாகிராஜ் ஒரு சென்டிமெண்ட் இல்லைன்னா காமெடி இயக்குனரா மட்டுமே பார்த்த தமிழ் சினிமாக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் த்ரில்லரா அமைஞ்சு பாக்ஸ் ஆபீஸ்ல சூப்பர் ஹிட் ஆச்சு. நாளைக்கு நைட் சரியா 9:30 மணிக்கு ரம்யா கிட்ட சொல்லி சத்யாவுக்கு போன் பண்ண சொல்ல போறேன். அந்த போன் அட்டன் பண்றதுக்காக சத்யா இந்த கண்ணாடி ஜன்னல் கிட்ட வருவா. அப்ப நான் இதே இடத்துல இருந்து அவளை ஷூட் பண்ண போறேன். இந்த படத்தோட சீட்டேஜ் ஸ்கிரீன் பிளே பாலிவுட் வரைக்கும் பேசப்பட்டு ஹிந்தில கனூம் கியா கரேகானோ, மலையாளத்துல ஏதோ இன்னும் முதல்னு ரீமேக் பண்ணப்பட்டு அங்கேயும் பெரிய ஹிட் ஆச்சு. நாளை ராத்திரி 9:05 உள்ள ட்ரெயின் என் ஊட்டியிலிருந்து மேட்டுப்பாளையத்துக்கு புறப்படும்னு வர்மையோட ராபியோட நான் பாரு. நாளைக்கு 9:30 ராபியை வெடி வச்சு சொல்லி. படத்துல பெரிய ஸ்டன்ஸ், ஆக்ஷன் சீன்ஸ் எதுவுமே இருக்காது. ஒரு த்ரில்லர் கதையை வெறும் மைண்ட் கேமாலையும் புத்திசாலித்தனமான ஸ்கிரீன் பிளே மட்டுமே வச்சு நகர்த்தினதால பாகிராஜோட ஸ்கிரீன் பிளே இன்டெலிஜென்ஸை கொண்டாடி தீர்த்தாங்க மக்கள். சாதாரண வேலைக்காரங்க மரத்தை சொல்லுங்களேன், யாருக்கு என்ன உபயோகம் இருக்க முடியும்? அதையும் வேற மாதிரி திங்க் பண்ணிப்பாங்க. காஃபி போடுறதுக்கு முதல்ல ட்ரை பண்ணது அந்த பொண்ணு. தீப்பெட்டி சரியா வருகிறேன், தீப்பெட்டி மட்டும் ஒரு வேலை சரியா வந்திருந்தா. அதே வருஷம் வந்து அடுத்த பேங்கர் அந்த 7 நாட்கள். படத்துல பாலக்காட்டு மாதவனா வந்து இந்த பாகிராஜோட கேரக்டர் தமிழ் சினிமாவை தெரிஞ்ச யாராலையும் மறக்க முடியாத ஒரு கேரக்டர். செமையா இருக்கும் பாட்டும். நான் ஆமா தானே, எடோ கோபி ஞானி போல் வாசிக்கும் ஒரு நேரத்தில் பெண்குட்டி மதிமயங்கி. தமிழ் சினிமாவோட மிகச்சிறந்த ஸ்கிரீன் பிளேல ஒன்னா இந்த படத்தை கிரிட்டிக்ஸால ஏகமனதா கொண்டாடப்பட்டு பாக்ஸ் ஆபீஸ்லயும் வசூலுக்கு வச்சு மிகப்பெரிய சக்சஸ் ஆன படம் இது. நான் வாத்து என்கிட்ட சொல்லி புண்ணியம் இல்ல அப்படின்னு பாடுங்க.
தமிழ் சினிமா அது வரைக்கும் பார்க்காத ஒரு முற்போக்கான, அதே சமயம் நம்ம கல்ச்சரும் மீறாத ஒரு எமோஷனல் கிளைமேக்ஸை பாக்யராஜ் இந்த படத்துல கொடுத்திருந்தாரு. எந்த காதலி உங்களுக்கு மனைவி ஆயிட்டு வரும், ஆனால் உங்கள் மனைவி எனக்கு காதலி ஆயிட்டு வராது. சரி, நீங்கள் பறஞ்ச கதைக்கு கிளைமேக்ஸ் கரெக்ட். இது கொஞ்சம் ஓல்டு கிளைமேக்ஸ் தான், பட் கோல்ட். அடுத்து 1982 ஆரம்பத்திலேயே தன்னோட அடுத்த படத்தை கொடுத்தாரு பாக்யராஜ், தூரல் நின்னு போச்சு. உங்களுக்கு இந்த படத்தை பத்தி தெரியலனாலும் உங்க அம்மா அப்பா கிட்ட கேட்டு பாருங்க, அவங்க காலத்துல இதை பார்க்காத மக்களே தமிழ்நாட்டுல இருக்க மாட்டாங்க. வரதட்சணை மாதிரியான ஒரு சமூக பிரச்சனையை எந்த இடத்துலயும் போர் அடிக்காம தன்னோட அக்மார் கிராமத்து காமெடிஸ்னாலையும் யதார்த்தமான வசனங்கள் மூலமாவும் அவ்வளவு என்டர்டெய்னிங்கா இந்த படத்துல காட்டினாரு பாக்யராஜ். அவருக்கு என்ன வேலைன்னு போய் கேள. ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்கு. அக்கா, நீ தான் போய் என்னன்னு கேள. எனக்கு மட்டும் எதுவுமே இல்லையாக்கும். டைம் அக்கா, நீங்க போய் பேசுங்க. இந்த பாரு, எனக்கு வாயில நல்லாவே வந்துரும். பாட்டி, நீங்க போய் பேசுங்க பாட்டி. நான் போய் பாஸ் பையன் கிட்ட பேசல, நீ போய் பேசு. ஏசியாலேயே பிக்கஸ்ட் தியேட்டரா அப்போ இருந்த மதுரை தங்கம் தியேட்டர்ல இந்த படம் 300 நாளுக்கு மேல ஓடி வரலாற்று சாதனை படிச்சது. அதுக்கப்புறம் காலையில வரைக்கும் ஒரு கேப் இருக்கு பாரு. இப்பெல்லாம் 10 நாளைக்கே ஓட மாட்டேங்குது. 2 வாரம் ஓடுறதுக்கே பெரிய விஷயம். ராத்திரில ஒரு கை காலம்க்கு தூங்க வச்சிடுவேன். இளையராஜாவோட ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்துல ஒர்க் பண்ணினாரு பாக்யராஜ். பார்த்துதான் தெரியுது எனக்கு, படம் தெரியல. சாங்ஸ் எல்லாம் இன்னைக்கும் காலம் கடந்து எல்லாரோட பிளேலிஸ்ட்லயும் ரூல் பண்ணிட்டு இருக்கு. அடுத்து வந்து டார்லிங் 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 திரும்ப ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட். தூரல் நின்னு போச்சுக்கு கிடைச்ச பயங்கரமான ரிசெப்ஷனுக்கு அப்புறமா பாக்யராஜ் மேல கொடூர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவரோட ஒவ்வொரு அடுத்தடுத்த படங்களுக்கும் ஏறிச்சு. ஆனா அதை தாண்டி இருந்துச்சு அவரோட ஒவ்வொரு படைப்புகளும். நீங்க ராஜா ராஜா வாட்ச்மேன் சன் ராஜா. சாரி, ஐ forgot. இட்ஸ் ஆல் ரைட். ஓகே, லக்கேஜ் எடுத்துக்கங்க. இன்னைக்கு பாக்யராஜோட மனைவியா இருக்கிற பூர்ணிமா பாக்யராஜ் கதாநாயகியா இந்த படத்துல நடிச்சாங்க. ஒரு சாதாரணமான லைனை கையில எடுத்துட்டு அதுக்குள்ள லவ், காமெடி, ட்விஸ்ட்னஸ், ஸ்கிரீன் பிளேவா அவர் நகர்த்தின விதம் வேற எந்த டைரக்டராலையும் அவரோட ஸ்டைலை நெருங்க கூட அந்த டைம்ல முடியல. நீ நச்சு மட்டும் சொல்ற, எனக்கு அவர் போய் சொல்லலையே. என்ன என் மேல சத்தியமா சொல்லு, நீ சொன்னதெல்லாம் நிஜம்தானே? என்னம்மா நீ இதுக்கெல்லாம் போய் சத்தியமான சொல்லி. ஹீரோவா கொஞ்சம் படங்கள் கன்சிஸ்டன்டா ஹிட் கொடுக்கறதே கஷ்டம். அதே மாதிரி டைரக்டரா தொடர்ந்து ஹிட் கொடுக்கறது அதை விட கஷ்டம். ஆனா பாக்யராஜ் தொடர்ந்து இது எல்லாத்தையும் அவரே பண்ணி தமிழ் சினிமாவோட முடிசூடா மன்னனா திருந்தாரு. பிறக்கும் போதே குருடனா பிறந்தா வேதனை மட்டும்தான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கண்ணு போயிட்டா ஓன்னு தோணும். ஆனா குருடனா பிறந்து திடீர்னு ஒரு நாள் பார்வை கிடைச்சு எல்லாத்தையும் ரசிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பார்வை போறதுன்னா. கரியரோட உச்சத்துல பாக்யராஜ் இருந்தாரு. அப்படி இருக்கிறவங்க யாருக்குமே ஒரு சின்ன சர்க்கிள் வரும். ஆனா பாக்யராஜ் உச்சத்தின் உச்சத்துக்கே போனாரு. அவரோட அடுத்த படம் பாப் கல்ச்சர்ல இன்னைக்கு வரைக்கும் அழைக்க முடியாத குறியீடா மாறி இருக்கு. தெரியல, இதெல்லாம் அறிமுகம்லாம் தெரியல, ஆனா சமக்கூடாது. என்னால எந்திரிக்க முடியாது. சரி, அப்படி படுத்துக்கிட்டாவது ஒரு பாட்டு சொல்லு, குழந்தை தூங்குமில்ல. சினிமால வழக்கமா ஹீரோ தான் ஹீரோயினை ஏமாத்துவாங்க, இல்லைன்னா வில்லன் கிட்ட இருந்து காப்பாத்தி தாடி கட்டுவாங்க. ஆனா இந்த படத்துல ஹீரோயின் ஊர்வசி ஒரு மிகப்பெரிய பொய்ய சொல்லி பஞ்சாயத்தை கூட்டி பாக்யராஜ் கட்டாயப்படுத்தி தாலி கட்ட வைப்பாங்க. இந்த இடத்துல ஹீரோயின் மேல மக்களுக்கு கோபம் வந்திருக்கணும். ஆனா பாக்யராஜ் ஊர்வசி கேரக்டரை அப்படி ரசிக்கும்படியாவும் ஒரு ஜென்யூனான லவ்வோட இருக்கிற மாதிரியும் டிசைன் பண்ணியிருப்பாரு. இதனால அந்த தாலி கட்டுற சீனப்போ தியேட்டரே கை தட்டி ரசிச்சாங்க. நெஞ்சுதான் குரு இருக்கும், உனக்கு என்னடி வந்தது? போ. இந்த மாதிரி எதிர்மறையான ஒரு ஒன்லைனை எடுத்துட்டு அதை மக்கள் ரசிக்கும்படியா ஒரு அலாதியான காமெடி சென்டிமெண்டோட பாக்யராஜ் கையாண்ட விதம் இந்திய சினிமாவையே வியக்க வச்சது. இந்திய சினிமாவோட லெஜெண்ட்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஊர்வசியா இந்த படத்து மூலமா தான் பாக்யராஜ் அறிமுகப்படுத்தினாரு. ஆடியன்ஸோட பல்ஸ் என்ன அப்படிங்கறத பக்காவா ப்ரெடிக்ட் பண்ணி சீனுக்கு சீன் சுவாரஸ்யத்தை கூட்டிட்டே போறதுதான் பாக்யராஜோட அந்த ஸ்கிரீன் பிளே இன்டெலிஜென்ஸ். திரிலோக் சந்தர், எஸ்பி முத்துராமன் மாதிரி இமயங்களை மட்டுமே வச்சு படம் பண்ணிட்டு இருந்த ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் முதல்ல ஒரு சின்ன பையன் பாக்யராஜை நம்பி இந்த படத்தை பண்ணினாங்க. தமிழ் சினிமா வரலாற்றுல அது வரைக்கும் இருந்த பல சாதனையை இந்த படம் முறியடிச்சது.
தியேட்டர்கள்ல பல மாசங்கள் கடந்து 250 நாளுக்கு மேல ஓடி பிரம்மாண்ட சாதனையை படைச்சது. ஏவிஎம் பேனர், அதுக்கு முன்னால் எடுத்த படங்கள், அதனுடைய வெற்றிகள் இதெல்லாம் சேர்ந்து அந்த அளவுக்கு ஒரு படம் வரணும் அப்படிங்கும்போது உண்மையிலேயே பயம் அதிகமா இருந்தது. அதனால கொஞ்சம் அதிகமான சிரமங்கள் எடுத்துட்டு அந்த படத்தை எடுத்தேன். மாபெரும் வெற்றி பெற்ற முந்தானை முடிச்சியின் வெற்றியின் பெரும் பங்கு நண்பர் பாக்யராஜ் அவர்களின் தனித்தன்மைக்கு கிடைத்தது என்றால் அது மிகையாகாது. அப்படி பாராட்டலாம். இந்த படத்தோட இப்பெல்லாம் ஓடுறதே கம்மியா ஓடுது, உடனே ஓடிடில வந்துருக்கு. கலை வாரிசா ஓடிடில எல்லாம் படம் அவரோட வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு தருணமா இருந்துச்சு. எம்ஜிஆரை இன்ஸ்பயர் பண்ணி தான் பாக்யராஜ் சினிமாவுக்கே வந்தாரு. அவர் வாயில வந்த அந்த வார்த்தை அவர் சினிமால மேலும் மேலும் ஒரு உச்சத்துக்கு கொண்டு போச்சு. ஆனால் இதை சொல்லப்பட்டிருக்கும் விதம் அன்றாட வாழ்க்கையில் பார்க்கின்ற நிகழ்ச்சிகளுக்கு புறம்பாக இருக்கிறதா என்று கூட நாம் நினைத்தாலும் தாய்மார்கள் தாய்க்குலம் என்று சொல்லலாம். பெண்ணிலிருந்து முதிய தாயை வரையிலும் அதை தவறாக எடுத்துக்கொள்ள முடியாத வகையில் சித்தரித்திருப்பது அது பாக்யராஜனுடைய தாய்த்திறமை என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். இப்படிப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரி கிட்ட கொடுத்த பாக்யராஜுக்கு அவரோட அடுத்த படமான தாவணி கனவுகள் மூலமா அவரோட பெரிய கனவு சாத்தியமாச்சு. தன்னோட குருநாதரான பாரதி ராஜாவையும் அவர் சின்ன வயசுல இருந்து வியந்து பார்த்த நடிகர் திலகத்தையும் பாக்யராஜ் டைரக்ஷன்ல நடிக்க வச்சு அழகு பார்த்திருக்கேன். நான் படம் நிறைய பாக்யராஜ் போடும்போது இருக்கு, ஆனா படம் பேர் தான் எனக்கு படம் தெரியாம பேர் தெரியாம படம் போட்டோம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மாதிரி ஒரு ஜாம்பவானை வச்சு படம் டைரக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கரெக்டான ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்து பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அது பாக்யராஜ் பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருந்தாரு இந்த படத்துல. இல்லைங்க, கரெக்டா தாங்க. பாசமுள்ள அம்மா அவர்களுக்கு நடுத்தாப்புல பிரியமுள்ள அன்புள்ள பேரம்பு கொண்ட மகாராசி மில்ட்ரி அவர்களுக்கு எழுதிருக்கணுமே. அப்படிலாம் எதுவும் இல்லைங்க இதுல. அந்த பக்கம் எழுதிருக்கானா பாரு, சுப்பிரமணியம் எழுதி கொண்டது மிலிட்டரி வருதுங்க. வரணுமே. பொறுப்பில்லாம சுத்துற ஒரு மிடில் கிளாஸ் பையன் அவனோட குடும்ப பாரத்தை சுமக்கிறதுக்காகவும் தன்னோட 5 தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காகவும் சென்னைக்கு வந்து வேலை தேடி வாழ்க்கையில எப்படி முன்னேறான் அப்படிங்கறத பாசமும் காமெடியும் கலந்து சொல்ற கதை இது. ஆமாமா, இது வரும் காயின் போடு, காயின் போட மறந்துட்டேன். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிலையும் தங்களோட ஃபேமிலிக்காக போராடுற இளைஞர்கள் அப்போ அவங்கள தியேட்டர்ல பாக்யராஜாவே பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு நான் கல்யாணத்துக்கு தேடி குடிச்சிட்டு வந்து நிக்கிறேன். இல்ல அந்த தேனில பழைய பேர் இப்படி குடும்பங்கள் கொண்டாடும் படங்களை கொடுத்த பாக்யராஜ் அப்படியே டிராஸ்டிக்கா ஒரு சேஞ்ச் ஆகி அடுத்த படமான ஒரு கைதி நிலையத்துக்கு ஆக்ஷன் ட்ரிவன் ஜானர்ல ஒரு ஸ்டோரி எழுதியிருந்தாரு. இந்த படத்தை பாரதி ராஜா டைரக்ட் பண்ணாரு. இந்த படத்தோட பிளாக் பஸ்டர் சக்சஸ்க்கு அப்புறமா அமிதாப் பச்சன் இதோட ரீமேக்ல நடிச்சாரு. அங்கேயும் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. ஹிந்தியில பாக்யராஜ் தான் இதை டைரக்ட் பண்ணாரு. மொத்த பாலிவுட்டும் பாக்யராஜ் பக்கம் திரும்பின மொமெண்ட் அது. ஆக்ரேஸ்டா செய்யும் போது எனக்கும் பார்த்திபனுக்கும் 2 பேருக்குமே இங்கிலீஷும் வராது, ஹிந்தியும் வராது. ஆனா அமிதாப் பச்சன் நாங்க 2 பேருமே சேர்ந்து கரெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். அவர் கூப்பிட்டு மூர்த்தி வாட் ஐ வாஸ் ஃபீலிங் இஸ் எஸ் சார், ஓகே சார் அவர்கிட்ட சிக்கனா அடுத்து நான் தான் மாட்டுவேன் போது நானும் கொஞ்சம் சமாளிச்சிருவேன். ஆனால் 2 பேருமே சேர்ந்து இன்னும் அமிதாப் பச்சன் அவர்கள் அந்த 10 படத்துல ஒன்று சொல்லுங்க அப்படின்னா இந்த படத்தை சொல்லுவார் ஆர்கெஸ்ட்ரா. ஒரு டேபு டாபிக்கை அதுவும் அந்த பீரியட்ல கையில் எடுத்து அதை நம்ம மக்களையே பார்க்க வச்சு பாராட்டையும் வாங்க பாக்யராஜால தான் முடியும். அப்படி அவர் கெரியர்ல மிகப்பெரிய ஹிட்டான படம் சின்ன வீடு. மாமா, நீங்க தோல்ல போடுற துண்டு மாதிரி ஒரு அழகான பொண்டாட்டியா நான் இல்லாம இருக்கலாம். ஆனா கால மாற்ற செருப்பு மாதிரி ஒரு உபயோகமான வேலைக்காரிய கூடவா நான் இருக்க மாட்டேன். என்னது துண்டு செருப்புன்ட்டு எனக்கு 2 தாண்டி வேணும். ஒரு கள்ள தொடர்பு வச்சிருக்கிற ஹஸ்பண்ட தமிழ் சினிமா ஆடியன்ஸ் எப்பவுமே வில்லனா தான் பார்ப்பாங்க. ஆனா பாக்யராஜ் அந்த கேரக்டரை அவருக்கு ஏத்த பாணியில ஒரு சராசரி மனுஷனோட பலவீனமா காட்டி ஆடியன்ஸா அவர் பக்கம் தக்க வச்சுக்கிட்டதுதான் ஒரு ஆகச்சிறந்த திரைக்கதை புத்திசாலித்தனம். குறைச்சலான வாடகையில என் பானுக்கு நீங்களே ஒரு சின்ன வீடா பார்த்து வைங்களேன். சின்ன வீடு ஊர்வசியை தமிழ் சினிமால அறிமுகப்படுத்தின அதே பாக்யராஜ் அவங்களோட அக்கா கல்பனாவை இந்த படத்து மூலமா அறிமுகப்படுத்தினாரு. ஒரு புருஷன்காரன்
தான் பொண்டாட்டி மேல ஆசைப்பட்டு போலாம், இல்ல தன்னோட ஆசையை தீர்த்துக்க போலாம். இது ரெண்டும் இல்லாம அனுதாபத்துல வந்தேங்கிறீங்களே, இதை விட கொடுமை ஒரு பொண்ணுக்கு வேற என்ன மாமா இருக்க முடியும்? இதுக்கு பேர் தான் புரிதமான தாம்பத்தியமா இல்ல தியாகமா? ஓஹோ, தியாகம் இல்லையோ? தொடர்ந்து எங்க சின்ன ராசா மாதிரி அவரோட படங்களுக்கு மட்டும் இல்லாம சாட்டை இல்லாத பம்பரம், பொண்ணு பார்க்க போறேன் மாதிரி படங்களுக்கு இவரோட ஸ்கிரீன் பிளே ரொம்பவே தேவைப்பட்டுச்சு. இசைஞானி இளையராஜாவோட மியூசிக் இல்லாம அந்த பீரியட்ல ஒரு படத்தை ஹிட் பண்ண முடியாதுங்கிற பேச்சு அடிபட்டுச்சு. செஞ்சுட்டா போச்சுன்னு மியூசிக் டைரக்ஷனையும் கையில் எடுத்தாரு பாக்யராஜ். அப்படி அவரோட ஸ்கிரீன் பிளேல வந்து இது நம்ம ஆடு படத்தின் மூலமா மியூசிக் டைரக்டர் அவதாரத்தை எடுத்தாரு பாக்யராஜ். நல்லா இருக்கும் அந்த படம். இது சம காமெடியா இருக்கும். ஒரு நாள் பாக்யராஜ் ஃபோன் பண்ணி, நான் மியூசிக் டைரக்டராக இருக்கிறேன், நீங்க பாட்டு எழுதணும்னா இது என்னடா விபரீதமாக சார், நம்ப மாட்டீங்க, ராப்பகலா சோறு தண்ணி இல்லாம ஹார்மோனியத்தை வச்சுட்டு 10-12 நாள் கண்ணெல்லாம் வெளியே வந்துருது சார். பயிற்சி அடைஞ்சு 6 படம் எழுதியிருக்கேன் அவர் மியூசிக்ல. இதுல வேணும்னே ஃபுல் கர்நாடக சங்கீதத்துல ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணினாரு. அதுல இப்படி ஒரு வரியும் இருந்துச்சு. சாதி, தீண்டாமை மாதிரியான சீரியஸான சென்சிட்டிவான ஒரு விஷயத்த கையில் எடுத்துட்டு அது எந்த இடத்துலயுமே வைலன்ஸாவோ இல்ல தப்பாவோ காட்டாம அக்மார் பாக்யராஜ் பாணியில பண்ணினதுதான் ஒரு சிறப்பான விஷயம். ஒரு தோப்பனாருக்கு என்ன உத்தியோகம்? உப்பு சத்தியாகிரகம் நடந்தப்போ எங்க ஆளுங்க பூரா அதை கலந்துக்கிட்டு இன்னையில இருந்து வெள்ளைக்காரனுக்கு சவரம் பண்றது இல்லைன்னு சபதம் எடுத்து, அதுக்காக எங்க ஆளுங்களை எத்தனையோ பேர்த்த ஜெயில போட்டு எலும்பை எண்ணிட்டாங்க. அப்ப கூட நாங்க இறங்கி அப்படிப்பட்ட எங்களை இலக்காரமா பார்க்காம உங்க லெவலுக்கு பாருங்க. பாக்யராஜோட ஒவ்வொரு படத்திலையும் நடிக்கிற ஹீரோயின்ஸ்க்கு அது அவங்க கெரியர்லயே இன்னொரு படமா மட்டும் இருக்காது, மிக முக்கியமான படமாகவும் அமையும். அப்படி பானுப்பிரியாக்கு ஸ்டேட் அவார்டு வாங்கி கொடுத்த படம் ஆராரோ ஆரிராரோ. ஓ, அந்த லூஸ் இதுல இருப்பார்ல, இந்த படமும் பார்த்துருக்கேன். நிறைய படம் நான் அந்த கேடிவில போடுற முக்கால் படம் பார்த்துருக்கேன். முன்னாடி டிவி தான் பார்த்துட்டு கிடப்போம். எல்லா படமா இந்த படம் இதெல்லாம் பார்த்துருக்கேன். சினிமால பொதுவா மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை ரொம்ப கொடூரமாவோ இல்ல காமெடியாவோ காட்டுவாங்க. ஆனா பாக்யராஜ் பானுப்பிரியாவோட கேரக்டரை ஒரு குழந்தை மாதிரி டிசைன் பண்ணிருப்பாரு. புத்தி போது பாரு. அவர் ஒன்னும் தப்பா சொல்லலையே, வேலை நடக்கட்டும் தானே சொன்னாரு. உனக்கு தெரியாது, அவனை நடக்கணும்னு சொன்னானுங்கன்னா பல வேலைகளை சொல்லுவானுங்க. அடுத்த பாக்யராஜோட டைரக்ஷன்ல வந்து அவசர போலீஸ் தமிழ் சினிமாவோட இன்னும் ஒரு முக்கியமான படமா செமையா இருக்கும். சின்ன வயசுல ஒரு ட்வின்ஸ் பிரியறாங்க, ஒருத்தர் பின்னாடி போலீஸ் பையன் பாடிட்டு வருவாங்க, கிளைமேக்ஸ்ல எப்படி ஒண்ணு சேர்றாங்க ஒரு சாதாரணமான ஸ்டோரி தான். இதுல ஹைலைட் என்னன்னா, எம்ஜிஆர் அவர் உயிரோடு இருந்தப்போ அப்போ பாதி எடுத்து டிராப் ஆன படத்தோட ஃபுட்டேஜஸ் வச்சு இப்படி ஒரு படம் பண்ணி அவர் இல்லாத காலத்துல அவருக்கு மிகப்பெரிய ட்ரிபியூட் பண்ணியிருந்தாரு பாக்யராஜ். உங்க அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கிறத விட உங்க மாமாவை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்க. ஏன்னா அவர்தான் நம்ம குடும்பத்துக்கு தெய்வம். 1991 இருந்து 95 வரைக்கும் தொடர்ந்து 5 வருஷம் அத்தனை ஜான்ரால வெரைட்டியான படங்களை கொடுத்து அதுல ஹிட்டும் பண்ணியிருந்தாரு பாக்யராஜ். கிராமத்து காதல் கதையா பவுனு பவுனு தான். மாவனே நடிச்சிட்டு இருக்கிற பவுனு, இன்னொன்னு இன்னைக்கும் டிவியில போட்டா நம்மள ரசிக்க வைக்கிற ஹீஸ்ட் த்ரில்லர். இந்த சமயம் கௌதமி இருப்பாங்க, நல்லா இருக்கு இந்த படம். யாரும் சத்தம் போடக்கூடாது. பொம்பளைங்க பேசாம இருக்காங்க. இன்னைக்கும் நிறைய பேர் ரீல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற அந்த பிஜிஎம்க்கு சொந்தமான ராசு குட்டின்னு அத்தனை ஹிட்ஸ் கொடுத்திருந்தாரு பாக்யராஜ். எப்பவுமே ஒரு குறும்புத்தனமான டைலாக்ஸ்னாலையும் காமெடி சீன்ஸ்னாலையும் ரசிக்க வைக்கிற பாக்யராஜ் இதுல ரொம்ப மெச்சூர்டான ஒரு அமைதியான பாசமான ஒரு அப்பாவா ஹஸ்பண்டா நடிச்சிருப்பாரு. முக்கியமா படத்தோட கிளைமேக்ஸ்ல அவர் பண்ணின அந்த டெடிகேஷன் மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு மரியாதையை தேடி கொடுத்துச்சு. ஓ, இந்த படம் பார்த்திருக்கேன். அம்மா சொல்லு, அம்மா
அப்போ வந்து சுந்தரகாண்டம் படமும் பாக்யராஜோட கெரியர்ல முக்கியமான படம். வாத்தியாரா அவர் எடுத்து இந்த படத்துல நடிச்ச ரோலை யாராலையுமே மறக்க முடியாது. படத்துல ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்த படமா வருது இப்போ சிரிக்க வச்சது. ஸ்டார்டிங்லாம் தெரியவே இல்லை. செகண்ட் ஹாஃப்ல வர அந்த எமோஷனல் சீன்ஸ்ல பாக்யராஜோட மெச்சூர்டான ஆக்டிங் ஆடியன்ஸ் மத்தியில ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சு. முதல் ஏய் எந்திரி. என்ன பண்ணிட்டு இருக்க கிளாஸ்ல? நான் என்ன பண்ணேன் சார்? என்ன பண்ணேன்னு பார்த்தனால தான் கேக்குறேன். என்னமோ தெரியல, இவருக்கு என்ன கண்டாலே பிடிக்கிறது இல்ல. தொடர்ந்து அவர் டைரக்ட் பண்ணி மீனாவோட நடிச்ச ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி படமும் வித்தியாசமான ஸ்கிரீன் பிளேக்காக கிரிட்டிக்ஸால நிறைய செலிப்ரேட் பண்ணப்பட்ட படம். புரியாம பேசாத லட்சுமி. நீயும் பிளாட்ஃபாரம், நானும் பிளாட்ஃபாரம். நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்றது? நான் எப்படி ஒரு ராஜகுமாரிக்கு ஆசைப்படணும், அந்த மாதிரி நீயும் ஒரு ராஜகுமாரனுக்கு ஆசைப்படு. அப்பதான் உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். இதுக்கப்புறம் டைரக்ஷன்ல கம்மியா கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா நிறைய படங்களுக்கு கதை எழுதினாரு. 2003ல கேப்டன் வச்சு பாக்யராஜ் டைரக்ட் பண்ண படம் பாக்யராஜுக்கு மட்டும் இல்ல, கேப்டன், சௌந்தர்யான்னு எல்லாருக்குமே முக்கியமான படமா அவங்க கெரியர்ல அமைஞ்சது. என்ன இது? எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. பாக்யராஜோட படங்கள் மக்கள் மத்தியில இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு இன்னும் ஒரு பெரிய காரணம் அவர் எழுதின டயலாக்ஸ் தான். மிகப்பெரிய தத்துவங்கள், பெரியாரோட கொள்கைகளை எல்லாம் தன்னோட காமெடி வசனங்கள் மூலமா மக்கள் மத்தியில ஈஸியா கொண்டு போய் புகுத்தினாரு. அவர் குழந்தை பிராயத்தில் அழுதப்போ தாழ்ந்த ஜாதியை சேர்ந்த ஈஸ்வரி வந்து பால் கொடுத்தா சொல்லுவான். கதையா சொல்லும் போது பக்தி புண்ணியம்னு சொன்னாங்க. ஆனா அதே கண்ணு முன்னாடி நடக்கும்போது தோசம்னு சொல்லி தண்ணி தெளிக்கிறாங்க. குழந்தை முதல்ல அம்மானு தான் கூப்பிடும். பின்னால பெருசாகி அப்புறம் என்னென்னமோ வார்த்தையெல்லாம் பேசாதான். ஆனா ஆத்தாங்கிற ஒரே வார்த்தையில கட்டி பிடிக்கும் போது ஆம்பளையும் பொம்பளை ஒன்னா சேர்ந்தா கட்டி பிடிக்கும். ஆனா கற்புங்கிற கட்டுப்பாடு வரும்போது ஆம்பளை மட்டும் தனியா காணாம போயிடும். என்னைக்கு அந்த கட்டுப்பாடுக்குள்ள ஆம்பளை வந்து சேரணும், அன்னைக்குதான் அந்த பிரச்சனை தீரும். அந்த காலத்துல பாக்யராஜோட படங்களை தியேட்டர்ல போய் பாக்குற கூட்டம் முதல்ல எதிர்பார்த்து போறது அந்த டைட்டில் கார்டு பிளேஸ்மெண்ட் தான். பொதுவா பெரிய ஹீரோஸ் எல்லாம் தங்களுக்கு மாசா பில்டப் கொடுத்து வர சீன்ல டைட்டில் கார்டு பிளேஸ் பண்றது வழக்கம். ஆனா பாக்யராஜோட படங்கள்ல அந்த டைம்ல அதுக்கு நேர்மாறா அவரை செல்ஃப் ட்ரால் பண்ற சீன்கள்ல டைட்டில் கார்டு போட்டு ஒரு புது ட்ரெண்டை கிரியேட் பண்ணாரு. ₹20 ஆகும். அதனே அது எல்லா பக்கமும் ₹10 தானே வாங்குறாங்க. பணம் இருக்குல்லப்பா. ஒளிஞ்சிக்க வந்துடாத ஒளிஞ்சிக்க. எங்க இருக்கீங்க? சுதே 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 எங்க? சுதே இன்ட்ரோ அந்த இப்ப பாருங்க, நான் எப்ப ஹஸ்பண்ட் வயசானாலும் ஹீரோவா தான் நடிப்பேன்னு ஒத்த கால நிக்கிற ஹீரோஸ் மத்தியில இத்தனை சாதனைகளை பண்ண பாக்யராஜ் அவர் நடிச்ச எல்லா கேரக்டர்ஸும் அடுத்தடுத்த தலைமுறைகளோட மனசுல நிக்கிற மாதிரி அமைஞ்சது. சின்ன வயசுல இருந்து நீ காரமே சாப்பிட்டு பழக்கப்படல. இப்படி ஒரு காரத்தை உன்னால எப்படி சாப்பிட முடியுது? 500 கோடி இருக்குதுன்னு ஏங்க சொன்ன? நெசம் தானே? 500 கோடி? ஏன் ஏதா நீ இந்தியாவில் இருக்கிற 500 கோடிகளை மட்டும்தான் சொன்னையா? இது சூப்பர் யோகனா? பெத்தவன் ஏன் வைராக்கியத்தை விட இது வாகேஷோட நிரந்தரமாகவும் கூடுதலாகவும் வர்ற சம்பளத்தை விட இந்த செம்மண் புழுதியில சிரமப்பட்டுக்கிட்டு சின்னஞ்சிறுசுகளை கரையத்துன்னு நினைக்கிறியே, உன் பரந்த மனசுக்கு முன்னால சர்க்கார் உத்தியோகம் தூசுல. பெத்த அப்பா இது கவின் படம் மதிக்கலங்கிற ஒரு கோபத்துலதான் இருந்தாலும் தோளுக்கு மேல வளர்ந்தவனே உன்னை நான் மதிச்சிருக்கணும். தப்பு பண்ணிட்ட மன்னிச்சுமா.
பாக்யராஜுக்கு ஆரம்பத்துல இருந்தே எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இப்போ ஏதோ ரீசெண்டா கடைசி கவின் படத்துல ஆனா சிரஞ்சீவி ரொம்ப கேட்டுக்கிட்டதுக்காக அவங்களோட மகதீரா படத்தோட தமிழ் வெர்ஷனுக்கு பாக்யராஜ் டைலாக்ஸ் எழுதியிருந்தாரு. மகதீரா படத்தோட தமிழ் வெர்ஷன் வெற்றிக்கு பெரிய காரணமா அமைஞ்சது பாக்யராஜோட அந்த டைலாக்ஸ் தான். மன்னருக்காக என் பிராணனையும் அர்ப்பணிப்பேன், ராஜ்யத்திற்காக பிராணனை தரும் வீரனே. நல்லா இருக்கும் டப்பிங்ல. உன் மானசீக காதலும் தான் 90ஸ்ல பாக்யாங்கிற ஒரு வீக்லி மேகசின் மூலமா தான் சினிமால மட்டும் இல்ல ஒரு சிறந்த பத்திரிகையாளர் எழுத்தாளர்ங்கிறத நிரூபிச்சாரு. இந்த மேகசின் விகடன் குமுதன் ரேஞ்சுக்கு மக்கள் மத்தியில அப்போ ரொம்ப பிரபலமாச்சு. தொடர்ந்து ரியாலிட்டி ஷோ ஜட்ஜுன்னு ஆல்வேஸ் லைம் லைட்ல இருந்த ஒரு லெஜெண்ட் நம்ம பாக்யராஜ். எப்படிமா நான் ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஒரு ரியாக்ஷன் கொடுப்பான் பாரு. ஏன்னா அவனுக்கு வந்து அவன் வெளியே போன அந்த படம் செம ஜாலியா இருக்கும். இவரோட சினிமா வரலாறு இவரோட நிக்கல. பார்த்திபன், பாண்டியராஜன், டைரக்டர் வி சேகர், லிரிசிஸ்ட் பா விஜய், ஏன் இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற ராஜு வரைக்கும் இந்த மாதிரியான நிறைய பேர் இவர்கிட்ட அசிஸ்டண்டா இருந்து வந்தவங்க தான். இத்தனை சாதனைகளுக்கு அப்புறம் இந்த வருஷம் ஜான்வரியில சினிமால மிகப்பெரிய ஒரு கம்பேக் டைரக்ஷன் மூலமா ஒரு படமாவும் வெப் சீரிஸாவும் கொடுக்க பிளான் பண்ணியிருந்தாரு பாக்யராஜ். ஆனா காலங்களுக்கு கை கொடுக்கல. இன்னும் பல சாதனைகளை செய்ய காத்துக்கிட்டு இருந்த ஸ்கிரீன் பிளே லெஜெண்ட் பாக்யராஜுக்கு மரணங்கிற ஒரு அதிர்ச்சி எதிர்பாராத விதமா வந்து நம்ம எல்லார்கிட்டையும் இருந்து பிரிச்சு விட்டுருச்சு. இவர் நம்மளை விட்டு போனாலும் இவரோட படைப்புகள் இன்னும் 100-200 வருஷங்களை கடந்தும் பொக்கிஷமா இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. சீரியஸா சொல்லக்கூடாது, கொஞ்சம் சீரியஸ், கொஞ்சம் ஹியூமன் கலந்து சீரியஸ் சொல்லணும். அப்பதான் கிளைமேக்ஸ் எடுக்கணும். அது அவங்ககிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். அவன் என்கிட்ட கற்றுக்கிட்டது பாக்யராஜ், அவங்ககிட்ட நான் கற்றுக்கிட்டது. என்னுடைய தம்பி பாக்யராஜ் அவர்களே, என்னையா எழுதுறேன் அப்படின்னா 2-3 நிமிஷத்துல மறுபடியும் காருக்குள்ள உட்காந்து எங்கேயும் போய் எடுத்து மறுபடியும் வேற ஒரு பேப்பர் வரும். நாம என்ன நினைச்சோமோ அதை திருப்பி கொண்டாடும். பாக்யராஜ் பேசும்போது சொன்னாரு, நம்ம இந்த படம் பண்ணும்போது சகலவல்ல அவனை காட்டி மிரட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னு. சரி, இப்ப என்ன மிரட்டிட்டு இருப்பாங்க முந்தான முடிச்சு காட்டி காட்டி. அவன் எழுதும் screen play writer சவுத்துல பார்த்தது the king of screenplay in the late 80s and early 90s. அது மாதிரி filmmaker நீங்க வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன். சரிக்கல மன்னர்கள் அப்படின்னு சொன்னா சலீம் ஜாவேத். அதுக்கப்புறம் டெஃபினெட்லி அதுக்கு ஈக்குவலா வந்து நான் பாக்யராஜ் அப்படின்னு சொல்றேன். என்னால் முடிஞ்சா என்னோட வாழ்க்கையில இன்னொரு 10 வருஷம் எடுத்து எங்க அப்பாவுக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னொரு 10 வருஷத்துக்கோ இன்னும் எவ்வளவு வருஷத்துக்கோ இன்னும் நீங்க நிறைய சினிமா எடுக்கணும், இன்னும் நிறைய கதைகள் வந்து இந்த மக்கள் கிட்ட சொல்லணும். நம்பவே முடியல என்னால. சூப்பர், நல்லா இருந்துச்சு. எப்படினாலும் இப்போ நம்ம ஏஜ்லாம் நம்மளாம் 90ஸ்ல பிறந்து இருப்போம். அப்போல்லாம் பாக்யராஜ் படம்லாம் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் அந்த கேடிவி, சன் டிவி இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துருப்போம். அடிக்கடி நான் அந்த டிவியில தான் நிறைய பாக்யராஜ் படம் நிறைய பார்த்துருக்கேன். அந்த எனக்கு தெரிஞ்சு நிறைய படம் நான் ஃபுல் படம்லாம் பார்த்துருக்கேன். முக்கால்வாசி பாக்யராஜ் படம் நான் இப்போ சொன்ன எல்லா படமுமே நான் பார்த்துருப்பேன். அதே மாதிரி சாந்தனும் ஒரு பாக்யராஜும் சாந்தனும் சேர்ந்து ஒரு படம் நடிச்சிருப்பாங்க. பயந்தாங்குழியாவே நடிச்சிருப்பாரு அந்த படத்துல. பையனுக்கிட்ட மட்டும் தைரியசாலி மாதிரி நான் அப்படி அடிச்சேன் இப்படி அடிச்சேன்பாங்க. ஆனா பார்த்தா பயந்தாங்குழியா இருப்பான். சில்க் அந்த படம் கிடையாது, அது சாந்தனு நடிச்சு. அது இல்ல சாந்தனு, அந்த படம் சாந்தனு கிடையாது. சாந்தனு நடிச்சிருப்பாரு, சின்ன பையனாவே நடிச்சிருப்பாரு. அந்த படம் செமையா இருக்கும். அதுக்கப்புறம் கடைசி தைரியம் வந்து சண்டை போடுவாரு. அந்த படம் சூப்பரா இருக்கும், நல்லாதான் இருக்கும். அவர் படமா இருக்கட்டும், டைரக்ஷனா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கும். அதான் சொல்றல, அதெல்லாம் உண்மையிலே அந்த டைம்லாம் நம்ம 200 நாள் 250 நாள் ஓடுறதுலாம் அப்படி. இப்போ வந்து ஒரு 10 நாள்லயே அந்த கலெக்ஷனை எடுத்துடுறாங்க. அதுதான் இப்போ அந்த அளவுக்கு விலையை ஏற்றி வச்சிருக்கனால 10 நாள் 15 நாள் தான் ஓடுது. அப்போல்லாம் அந்த அளவுக்கு விலையும் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா 50 காசுலயே பார்த்துருவாங்க சொல்லுவாங்க அப்பாலாம். 50 காசு, நான்லாம் 5 காசுலயே ஏதோ பார்ப்பேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தரையிலே உட்காந்து பார்ப்பாங்க, சேர் கேர்லாம் இருக்காது. சும்மா அந்த இது கொட்டாய் போட்டு உட்காந்து பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது அப்போலாம் அதெல்லாம் அது பிஸ்னஸா இல்லை, அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டா இருந்துச்சு. இப்போதான் அது பிஸ்னஸ் ஆகி என்டர்டைன்மெண்ட்டையும் தாண்டி பிஸ்னஸ் ஆகி போயிட்டு இருக்கு. அதான் அது அவங்க கல்யாணத்துக்குலாம் ஏதோ கல்யாணத்துக்குலாம் போயிருந்தாங்க, அவங்க பொண்ணோட கல்யாணத்துக்குலாம் போயிருந்தாங்க. அடுத்த நாள் ஏதோ வாக்கிங் போயிட்டு வந்தேன். ஆமா, ரொம்பவே
அதிர்ச்சி ஆயிட்டு பார்த்தோம்னா இன்னுமே எனக்கு வந்து நம்பவே முடியல. இன்னும் வரையுமே அவர் இறந்துட்டாரு நம்பவே முடியல. ஆமா அது இதுதான் அந்த மாதிரி நம்ம பார்த்து யார் யார பழக்கெல்லாம் பார்த்து வளர்ந்தவங்களோ அவங்கலாம் ஒருத்தரா போகும்போது அப்பதான் தெரியுது நம்மளுக்கும் வயசாகுது. நம்மளுக்கு வயசாகுதா அப்போ அவங்க இப்படி ஒரு நியூஸ் வரும்போது தான் நம்மளோட வயசுலாம் ஆட்டோமேட்டிக்கா தெரியுது. நம்மளுக்கு என்னடா நம்மளும் இவ்வளவு வயசு ஆயிடுச்சு போல இருக்கு. எங்க தெரியாரு பாரதி ராஜா அவங்கலாம் ரொம்ப முடியாம அப்படியே ஆளே அடையாளமே தெரியாத. இல்ல அவங்கெல்லாம் அவங்க பையன் இறந்ததுக்கு அப்புறம் தான் பாரதி ராஜா இருந்தாங்க. அதெல்லாம் அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதுலயே அவர் பாதி உடஞ்சு போயிருப்பாரு. அதுலயே வீக் ஆயிடுவாங்க. ஏன்னா என்னதான் சொன்னாலும் பையன் இறந்தது வந்து பாக்குறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுலயே அவரு உடம்பு சரியில்லாம போயிருப்பாரு. நல்லா இருந்துச்சு வீடியோ. உண்மையிலேயே சினிமாட்டிக் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.